ஓய் அட வாங்கடினா என்னங்க பகலையே பொம்பளைக்கு டெக்னிக் தான்ப்பா. ஆம்பளைக்கு சும்மா இருக்கிற நீ ஞாபகப்படுத்துறதே இவ்வளவு தான். அப்புறம் கை வச்சோன்னு உங்களுக்கு நேரம் காலம் இல்லை காலம் நேரம் இல்லைன்னு இல்லாத லோலாயி. ஆமா சும்மா நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேனாக்கும். நேற்று நீங்க வேலைக்கு போகும்போது தெரியாம என் கைவிரல் பட்டு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேலைக்கு போனீங்களா? உன் கைவிரல் என் மேல பட்டது அதுக்கு காரணம் இல்ல, மந்திரம் எல்லாம் இந்த கண்ணுல தான் இருக்கு. பின்ன இவ்வளவு பெரிய சினிமா ஸ்கோப் கண்ணை பார்த்தாலே இன்னைக்கு மேட்னி ஷோவா நைட் ஷோவான்னு கிளீனா தெரிஞ்சிருது. எங்க போற? இன்னைக்கு கரண்ட் கட்டு, எந்த ஷோவும் கிடையாது. அதெல்லாம் போட்டோம் பாரு. இன்னைக்கு உனக்கா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சா அப்படியே சந்தோஷத்துல ஆகாசத்துல பறந்துருவ. என்ன? இது நீ வேணும்னா டெல்லியில நடக்க போற டான்ஸ் ப்ரோக்ராம் பத்தி மறந்துருக்கலாம் பவித்ரா. ஆனா நான் மறக்கல. ஒரு பெரிய கேலண்டர் கம்பெனில படம் வரையறதுக்கான ஆர்டர் கிடைச்சது. அதுக்காக ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாவும் கிடைச்சது. அந்த பணத்துல தான் இந்த ஏர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன். ஒரு டிக்கெட் தான் எடுத்திருக்கீங்க நீங்க? ஐயோ, நான் 10 நாளுக்குள்ள படம் வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கேலண்டர் கம்பெனிக்காரங்கிட்ட அட்வான்ஸா வாங்கியிருக்கேன். அதனால நீ மட்டும் டெல்லிக்கு போற. நான் முடியாது. நீங்க இல்லாம என்னால தனியா போக முடியாது. இல்லடா பவித்ரா குட்டி, பாரு உனக்கு டான்ஸ்ல எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு மனப்பூர்வமா தெரியும். அதுக்கு நம்ம கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்றது கேளு பவித்ரா. முடியாது. பாரு, தாலி கட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக பொண்டாட்டியோட திறமைகளை எல்லாம் கட்டி போட்டு அவ அடுப்பு ஊதுறதுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிற புருஷன் நான் இல்ல. அதனாலதான் சொல்றேன், உங்களை விட எனக்கு பேரும் புகழும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போறது இல்ல. கண்ல படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பேட்னி ஷோதான். வேண்டாம். வேணும். வேண்டாம். வேணும். சரி பரவாயில்ல. வேணும். பரவாயில்ல சொல்றல்ல. சார், இன்னைக்கு என் ஒய்ஃப் டெல்லிக்கு போறாங்க. நான் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க எனக்காக ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 1 hour பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுறேன். என் நிலைமை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ வரைஞ்சு முடிக்கிற லேஅவுட் சிவராமங்கைக்கு போய் சேர்ந்தாகணும். சார், நீங்க மனசு வச்சீங்கன்னா நீ உன் வைஃபை வழி அனுப்புறதை விட நான் என் வார்த்தையை காப்பாத்துறதா முக்கியம். யோ, அட்வான்ஸ் மட்டும் கை நீட்டி வாங்க தெரியுதுல, அப்புறம் அது இதுன்னு போயா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. போய் வேலை பாரு மேன். மாசம் நிக்காம போய் வரைஞ்சு முடியா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சற்று முன் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் விமானம் சில பயங்கரவாதிகளின் நாச வேலைகளால் நடு வானத்திலேயே வெடித்து சிதறியது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறொரு நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்ய சென்ற நமது நிலையத்தார் விமான விபத்தை தற்செயலாக ஒளிப்பதிவு செய்ததை இப்போது ஒளிபரப்புகிறோம். பைலட் உட்பட பயணம் செய்த அனைத்து பயணிகளுமே உயிரிழந்தார்கள் எனும் துக்க செய்தி கிடைத்திருக்கிறது. பயணிகள் பட்டியல் வருமாறு: MGK நாயர், வயது 50; ஜோசப் குமார், வயது 27; அப்துல் ரஹ்மான், வயது 15; பவித்ரா ரவிவர்மன், வயது நல்ல தம்பிக்கு நான் வரைஞ்சு கொடுத்தது என் பவித்ராவோட படம். செத்து போன என் சம்சாரத்தோட படத்தை நான் வரைஞ்சு கொடுத்ததுனால நிச்சயமா அவங்களோட ஆசை நிறைவேற போறதில்ல. ஆனா அதே சமயத்துல உயிரோட அனாதையா எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் படத்தை நான் மாத்தி வரைஞ்சு கொடுத்தேன். இப்ப சொல்லு சின்னசாமி, நான் அயோக்கியனா? தொடர்ச்சியா விடாம தண்ணி அடிச்சா மூளை மந்தமாயிரும்னு டாக்டருங்க சொல்லுவாங்க. அதுக்கு நான் தாப்பா உதாரணம்.
ரவி, செத்து போறோம் சம்சாரத்தோட படத்தை வரைஞ்சு கொடுத்தா கரெக்ட். ஆனா அந்த சொத்துக்கு வாரிசா ஒரு பொண்ணு இருந்தது, அதோட படத்தை நீ வரையவே இல்லையா? தயவு செஞ்சு சத்தம் போடாத. நீ நீ என்ன கொல்றதுக்காக தானே என்ன துரத்தி துரத்தி வந்துகிட்டு இருக்க? சத்தியமா கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் பாடின அந்த பாட்டு ஒரு இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீ அங்க இருந்து தானே வர? அங்கிருந்தா வர, ஆனா நீ நினைக்காம. இல்ல, சொத்துக்காக யார் என் டாடிய துடிக்க துடிக்க கொன்னாங்களோ அந்த குடும்பக்காரங்க தானே என்னையும் கொல்றதுக்கு உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க. இல்ல, என்ன நீ அர்த்தமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ நினைக்கிற மாதிரி நான் அடியாள் இல்ல. பணம் வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட். அழக ரசிக்கிறவன், அழிக்கிறவன் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது நீ நம்பு. இதே மாதிரி அழகா பேசித்தான் அந்த பெர்னாண்டஸ் நல்ல தம்பி எங்க அப்பாவை நம்ப வச்சு கழுத்தறுத்தான். நீங்க ஆம்பளைங்க பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவீங்க. என்னை அவங்கள மாதிரி நீ நினைச்சுக்கார. எல்லா ஆம்பளைகளும் ஒண்ணு கட்டவங்க இல்ல. இப்படி கேக்குறது போல நான் சத்தம் போட்டு டாக்டரை கூப்பிடுவேன். போறமா போறேன். இருட்டிலே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு வெளிச்சத்துக்கு வான்னு கூப்பிடுற விரோதியா தான் தெரியுமா? என்னை கூட்டிக்கிட்டு போய் உன்னோட 5 வயசு போட்டோவை கொடுத்து வரைஞ்சு கொடுக்க சொன்னது நல்லா தம்பிரான். ஆனா வெள்ளையம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அயோக்கிய திறமை எனக்கு புரிஞ்சுது. உன்னை வரைஞ்சு கொடுத்த உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உயிருக்கு உயிரா நினைச்ச என் மனைவியோட படத்தை வரைஞ்சு கொடுத்தேன். எனக்கு பதிலா உங்க வைஃபோட படத்தை வரைஞ்சு கொடுத்தீங்களா? ஆனா இப்ப அவ உயிரோடு இல்ல. ஒருவேளை அவ செத்து போனதை உன்னை வாழ வைக்கிறதுக்காகத்தான் போல இருக்கு. சம்சாரத்தோட சாவையே நினைச்சு நினைச்சு சாராயத்துல மூழ்கிட்டு இருந்தனா இப்ப கொஞ்ச நாளா குடிக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணோட சாவை நினைச்சு குடிச்சு அடியறத விட ஏன் ஒரு பொண்ணோட சாவை தடுத்து நிறுத்துறத சவாலா ஏத்துக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். ஆனா எல்லா ஆம்பளைகளும் அயோக்கியன்னு ஒரே வார்த்தையில சொல்லி என்ன நீ பழையபடி சாராய கடைக்கு அனுப்பிச்சிட்ட. குட் பை. இருபதாம் நூற்றாண்டின் இந்திய ஓவிய கலைஞர்களிலேயே ஒப்பற்ற கலைஞர் ஓவியர் ரவிவர்மா. இந்த அபூர்வமான படைப்பாளி உயிருக்கு உயிராக நேசித்த தன் மனைவியை இழந்ததினால் வரைவதையே விட்டுவிட்டது ஓவிய கலைக்கே பெரும் இழப்பாகும். அவர் மனதை மாற்றி அவரை மீண்டும் கலைஞனாக்க கடவுள் யாரை அனுப்பி வைக்கப் போகிறாரோ?